பிப்ரவரி 20 வெள்ளிக்கிழமை. எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். சங்கீதம் 116:12. தாவீதின் உள்ளம் தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றியினால் பொங்கியது. இவ்வளவாய் உயர்த்தின கர்த்தரை துதித்து மகிழ வேண்டும் என்ற ஆர்வம் அவருடைய உள்ளத்தில் எழுந்தது. மட்டுமல்ல, தன்னிடத்தில் அன்பு செலுத்தின கர்த்தருக்கு தன்னால் முடிந்தவரை கொடுக்க வேண்டும் என்றும், தன்னுடைய செல்வம் அனைத்தும் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு பயன்பட வேண்டும் என்றும் அவருடைய உள்ளம் எண்ணியது. இந்த பூமியிலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் கர்த்தருக்கென்று கொடுப்பதுதான். நாம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தருடைய உள்ளம் மகிழ்ந்து களிகூறுகிறது. நம்முடைய உள்ளமும் மகிழ்ந்து களி கூறுகிறது. ஒரு விசை என்னுடைய தகப்பனார் நாகர்கோவிலில் நடைபெற்ற ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு சென்றபோது அந்த கூட்டங்களின் செலவை ஒரு அருமை குடும்பத்தினர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். அதை குறித்து அவர் விசாரித்த போது அந்த சகோதரி, ஐயா, ஒரு நாள் தன் ஜீவனத்துக்கு மாத்திரமே இருந்த 2 காசுகளை காணிக்கை பெட்டியில் போட்ட அந்த விதவையை குறித்து தியானித்தேன். அவள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்கிற பதத்தை விவரிக்கும்படி கர்த்தரிடம் வேண்டினேன். கர்த்தர் அதற்கு என்னிடத்தில், உன்னுடைய சொத்துக்களில் வருகிற வருமானத்தை கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடு, அதன் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும் என்று பேசினார். ஆகவே இந்த கூட்டத்திற்கான செலவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அவர்கள் சொன்னபோது அவருடைய முகத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை காண முடிந்தது என்று என் தந்தை சொன்னார். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று நம் அருமை ஆண்டவரான இயேசு கிறிஸ்து போதித்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:35. நாம் ஏழைக்கு இறங்கி கொடுக்கும்போது அதை கர்த்தர் கடனாக தாம் பெற்றுக்கொண்டதாக எடுத்துக்கொள்கிறார். ஏழைக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் கொடுக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அதை திரும்ப நமக்கு கொடுப்பார். ஆகவே கர்த்தருடைய ஊழியங்களுக்கும் ஊழியர்களுக்கும் நாம் கொடுக்கும்போது நாம் கொடுத்த தொகையை மட்டுமல்லாமல் அதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாய் தர அவர் கிருபையுள்ளவராயிருக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. நீங்கள் உயர வேண்டுமா? உங்கள் உழைப்பும் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் வாராகாமல் தலையாகி கீழாகாமல் மேலாக வேண்டுமா? கர்த்தருடைய ஊழியங்களுக்கு உதாரத்துவமாய் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வதை நிச்சயமாக காண்பீர்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு கொடுக்கும் போதெல்லாம் பணத்தை மாத்திரமல்ல, உங்களுடைய தாளந்துக்களையும் திறமைகளையும் நேரங்களையும் உங்களையும் கூட அர்ப்பணிக்க வேண்டும். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மல்கியா 3:10.